இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் அதிகாரங்கள் உபாகத்திலிருந்தும் தியானிக்க போகின்றோம். இஸ்ரேல் தேசத்தை குறித்து இன்று நடக்கின்ற அந்த காசா அமாஸ் இஸ்ரேலுக்கு உள்ள இடையில் உள்ள போர்கள் நடப்பதை குறித்தும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு தேவன் என்ன சொன்னார் அப்படின்றத நாமும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா. இதில் எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்தில் என்ன வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தெளிவாக சொல்லியிருக்கார் ஆண்டவர். சிதறடிக்கப்பட்ட தேசங்கள், சிதறடிச்சது யாருன்னா ஆண்டவருடைய தேவனுடைய விருப்பத்தோடு தான் அவர்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய மீறுதல்கள், ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படியாமல் மீறி செய்ததுனால அவர்கள் அந்த தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டு உலகமெங்கும் நம்ம இந்திய தேசத்துக்கும் கொஞ்சம் பேர் இருந்து அப்புறம் போயிட்டாங்க. இன்னும் சிலர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுபோல் உலகம் நிறைய நாடு, ஐரோப்பா நாடுகள் முழுவதும் பரவி இருந்தாங்க. எல்லா நாட்டிலையும் பரவி இருந்தாலும் அவங்க பஞ்சத்திலையும் வருத்தத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்ததில்லை, சுகபோகமாக தான் வாழ்ந்தாங்க. ஆனாலும் அந்த புனித தேசத்தில் அவர்கள் இருக்க தகுதி குறைவு. அவர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, நிறைய விபச்சார செயல்கள், ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண்ணெல்லாம் அவர்கள் ஆண்டவருக்கு எதிரடியான விரோதமான பாவச் செயல்கள் அவர்கள் ஈடுபட்டதுனால ஆண்டவர் சிதறடித்தார். சிதறடித்து அவங்க கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. அந்த பழக்கமும் உண்டு அவர்கள் கையில். பாவத்தையும் செய்வாங்க, கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. போகும்போது ஜெபம், வரும்போது ஜெபம், படுக்கும்போது ஜெபம், எந்திரிக்கும் போது ஜெபம், இப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற பழக்கம் அவர்களுக்கு ஆதியிலிருந்தே உண்டு. அப்போது கூப்பிடும்போது தான் ஆண்டவர் அவர்களை எல்லாரும் கூட்டி சேர்க்கிறாரு. அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் தான் இஸ்ரவேல். இதில் வேதத்தில் பல இடத்துல இஸ்ரவேலை பற்றி, இஸ்ரவேல் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது, அவருடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பல இடத்துல வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அவர்கள் பாலஸ்தீனர்கள் என்றும் அமாஸ் என்று அவர்கள் பெயர் வைத்து கொண்டு அங்கே அவர்கள் மேலே தீவிரவாத தாக்குதல்கள் 1948 இஸ்ரவேல் பிரிட்டிஷ்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறாங்க. அவங்க சுதந்திரம் வாங்கும்போது சுதந்திரம் வாங்கின மறுநாளே இஸ்ரேல் மேலே 6-7 நாடுகள் நேரடியான போர் 6-7 நாடுகள், ஜோர்டான்லேருந்து, எகிப்திலேருந்து, லெபனான்லேருந்து, சிரியாவிலேருந்து, ஈராக், இவர்கள் எல்லாரும் நேரடியான போர், ஆயுதம் கொண்டு போர் செய்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் மக்கள் அப்போ ஒரு 5 லட்சம் தான் இருப்பாங்க. அதில் போர் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில ஆயிரங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் ஆண்டவர் அந்த தேசத்தை அவர்களை விட்டு கொடுக்கல. ஆண்டவரே போர் செய்தார்னு வேத வசனங்கள்லாம் நிறைய சொல்லுது. குலவியை வச்செல்லாம் போர் செஞ்சுருக்காரு. குலவியை வச்செல்லாம் எகிப்து வீரர்களாக ஓடி இருக்காங்கன்னு அவங்களே புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களே சாட்சி கொடுத்துருக்காங்க. யாரே அந்த எகிப்து போர்லேருந்து வந்த தளபதிகள். அதுபோல் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்காக அன்றைக்கே போர் செஞ்சார். 1948 அவர்கள் எகிப்திலிருந்து வரும்போதிருந்தே எல்லா தேசங்கள்லையும் அவர்களுக்கு எதிரடியாக வந்தவங்களை எல்லாரையும் முறியடிச்சிருக்கார். யார்? ஆண்டவராகிய தேவனே அவர்களை முறியடிச்சிருக்கார். இப்போது அந்த மக்களை 1000 ஆண்டுகளை யார் காப்பாற்றி வருது? தேவன் தான் காப்பாற்றி வர்றார். இது தெரியாமல் அந்த மக்கள் எங்கள் தேசம் சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் மேலே அப்பப்போ தீவிரவாத தாக்குதல் பண்ணுறது. 1948 சுதந்திரம் வாங்கின மறுநாளே அவர்கள் மேலே போர் தொடுத்தாங்க. எத்தனை நாடு? 6 நாடு. 6 நாடும் மிக பலம் பொருந்திய பெரிய நாடுகள், நிறைய ஆயுதம் வச்சுருந்தாங்க. அன்னைக்கு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கே இஸ்ரேலை ஜெயிக்க முடியல. சரி, அது போச்சு. அதுக்கப்புறம் 67, 73, 80 இப்படி பல 10 ஆண்டுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி இஸ்ரேல் மேலே போர் தொடுத்துனே இருந்தாங்க. ஆனாலும் இஸ்ரேலை ஜெயிக்க முடியாதுன்னு வேதம் உறுதியாக சொல்லுது. ஏன்னா இஸ்ரேலுக்காக போர் செய்கிறது அவர்களுடைய தேவன்.
நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்றோம் இன்றைக்கு. அன்றைக்கு அவர்கள் தேவன். அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அந்த வேதத்தின் மூலியமா அவர்களை ஜெயிக்கவே முடியாதுன்றது தான் வேதம் சொல்லுது. அதை தான் சொல்றாரு, ஆதலால் நான் உங்களை ஜனங்களிலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார். இதுக்கு மேல தெளிவா என்ன சொல்லுவாங்க? இப்போ பைபிள்ல இருக்கிற அத்தனையும் அப்படியே நடக்குதுன்றது. இந்த உலகம் உலக அரசியல் உன்னிப்பா பார்க்குறவங்களுக்கு தெரியும். வேதம்தான் உண்மைன்றது. ஏன்னா அன்னைக்கு சொன்னாரு ஆண்டவர், சிதறடிக்கப்பட்டாங்க, கூட்டி சேர்க்கப்பட்டாங்க, திரும்ப இஸ்ரேல் வந்தாங்க, இஸ்ரேல் தேசத்துல கொடுத்தாரு. பல நாடுகள் போர், தொடர்ச்சியா போர் நடக்குது. சின்ன நாடு, குறைந்த மக்கள் உள்ளவங்க. இன்னைக்கு வேணா பல ஆயுதங்கள் அவர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கலாம், எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அன்றைக்கு 1948ல் அவர்களுக்கு போர் செய்ய போகிறதுக்கு ஷூ கூட கிடையாது. வெறுங்காலும் சாதாரண செருப்பு போட்டு ஓடி இருக்காங்க. அத்தகைய காலகட்டத்திலேயே அவர்கள் 6 நாடை வெற்றி கொண்டு இருக்காங்கன்னா, அதுக்கப்புறமும் எத்தனையோ நாடுகள், எத்தனையோ தீவிரவாத தாக்குதல், எல்லாத்தையும் அவர்கள் முறியடிச்சு வராங்கன்னா அவர்களுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். அவர்களை ஆண்டவராகிய தேவனே போர் செய்கிறார். இதை அவர்கள் எதிரியா இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொள்ளாம அந்த மக்கள் மேல போர் செய்யறதுனால இதுல மிகப்பெரிய இழப்பும் பாதிப்பும் அழிவும் யார் சந்திப்பாங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக யார் நின்னாலும் அவர்கள் அழிவது உறுதி. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் சொல்லலை, இதை வேதம் சொல்லுதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். மற்ற கிறிஸ்துவ மக்கள் கூட இதை ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கணும். இதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, உபாகத்துல 7ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம், அவருடைய ராஜாக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார், அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய், நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக அரசியல் தெரிஞ்சவங்க, ரொம்ப உன்னிப்பா தெரிஞ்சவங்க வேதம் தான் உண்மைன்றதை ஏற்றுக்கொள்வாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போர் நடக்குதுன்னா இராணுவ வீரர்கள் மறிப்பது, இவர்கள் அவர்களை ஷூட் பண்ணுறது, இவங்க அவங்கள கொலை செய்வது இயல்பு. ஆனால் ராஜாக்களை கொலை செய்வது என்பது இந்த உலகத்தில் புதுமையான ஒன்று. ஏன்னா எந்த தேசத்தில் இதுவரை நடந்த போர்களில் எந்த ராஜாக்களும் செத்து நாம் பார்த்ததில்லை. ஏன்னா 2ஆம் உலக போரில் ஹிட்லர் அவராகவே தான் மறிச்சிருக்காரு இல்லையா? மற்றவங்களெல்லாம் ராஜாக்கள் யாரும் இறந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் போரில் அமாஸ் போர் தொடங்கின உடனே அமாஸில் இருக்கிற அத்தனை ராஜாக்கள் மாதிரி அவர்கள் ஒரு ராஜ்யம் குட்டி ராஜ்யம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? யாகியா சின்வார் அவர் தான் அந்த அமாஸினுடைய அனைத்துக்கும் தலைவர். அதுக்கப்புறம் இருந்தவங்கெல்லாம் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. எல்லா தலைவர்களையும் அவங்க ஒழிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹசன் நசருல்லா அவர் தான் 24-25 ஆண்டுகளாக அந்த ஹிஸ்புல்லாவுக்கு தலைவர். அவர்களுக்கு ஆயுதம், பணம், பொருள், தங்குமிடம் எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தவர் யாரு? ஹசன் நசருல்லா. அந்த ஹசன் நசருல்லாவை எத்தனையோ வாட்டி அமெரிக்காவுக்கு எதிராக கூட அவர் தீவிரவாதம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை யாரும் ஒன்றும் பண்ணலை. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக தொடங்கினாரு. இஸ்ரேலுக்கு எதிராக 20-30 நாட்கள்லேயே அவர் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படி? பூமிக்கு அடியில் 200 அடி உள்ளே இருக்காரு, மேலே 6 அடுக்கு பில்டிங், 6 அடுக்கு பில்டிங்கும் உள்ளே போயிடுச்சு. அவரை போய் தேடி எடுக்க 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் வேத வசனம் சொல்றாரு, யாரு ஒரு தேசத்திலேயோ ஒரு அமைப்புக்கோ தலைவராக ராஜா மாதிரி இருந்து வழிநடத்துறானோ அவனை இஸ்ரேல் மக்கள்கிட்ட, இஸ்ரேல் ராணுவத்துக்கிட்ட ஒப்பு கொடுப்பார். அது தெளிவா சொல்றாரு, அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார், அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய்னா சாகடிப்பாய் அப்படின்றது. நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை ரொம்ப ஆழமா தியானிக்கணும். உலக அரசியலும் வேதமும் தெரிஞ்சவங்க ரொம்பவும் யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை சுற்றி அத்தனையும் இஸ்லாமிய நாடுகள் தான். ஒரு நாடு கூட வேறொரு இஸ்ரேலுக்கு இஸ்லாமிய நாடு மாத்திரம் இல்லை, இஸ்ரேலே இருக்கக்கூடாது, யூதர்களே இருக்கக்கூடாது, யூதர்கள் ஒருவர் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய அறிக்கை விட்ட அத்தனை நாடுகளும் எதை சுற்றி இருக்கு? இஸ்ரேலை சுற்றி இருக்குது. மக்கள் தொகையில் அதிகம், பொருளாதாரத்தும் எண்ணெய் வளம் அதிகம்,
இராணுவ பலத்திலையும் ஆயுதங்கள் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பார். அவர்கள் ராஜாக்களை நீ கொன்னாலும் ஒருவரும் அவர்களை சங்கரித்து தீர் மட்டும் மொத்த பேரை அழிக்கிற வரைக்கும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார். இப்போ இது அப்படியே நடந்திருக்கு. இன்னைக்கு அத்தனை நாடு இருக்குது, ஒருத்தரும் இஸ்ரேலுக்கு எதிர்த்து நின்று சொல்றதில்லை. வேணா அறிக்கை விட்டுறாங்க, அவங்க நாட்டில இருந்து இதை செய்தாக நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோன்னு வாய்மொழி வார்த்தைகள் உண்டோ தவிர அவர்களால் எதிர்த்து போரிடுற அளவுக்கு தைரியம் வரல. அதுக்கு காரணம் யாருன்னா அவர்களுடைய தேவன் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அவ்வளவு தெளிவா அவர்கள் ராஜாக்களை உங்க கையில் ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு செத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ராஜாக்கள் இருந்தவங்க தான். ஏன் ஈரானை எடுத்துங்க, ஈரான் மேலே போர் தொடுத்தது இஸ்ரேலு. அதில் இறந்தவங்கெல்லாம் யாரும் சாதாரண சிப்பாயிங்க இல்லை, சாதாரண மிலிட்ரி ஆள் இல்லை, எல்லாருமே கமாண்டர் பொறுப்பில் உள்ளவங்க, மிகப்பெரிய தளபதிகள், மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இதெல்லாம் உலகத்தில் வேற எந்த நாடும் செய்து நம்ம கேள்விப்பட்டது கூட இல்லை. ஏன்னா எந்த நாடும் இது வரைக்கும் வரலாறுல கூட படிச்சதில்லை. எப்போ நடக்குன்னா அந்த போர் உலக போர் மாதிரியோ மிகப்பெரிய கலவரங்கள் வரும்போது தான் ராஜாக்கள் ஓடி ஒளிவாங்க, அப்போ கூட தப்பிச்சிருவாங்க. ஆனால் இஸ்ரேல் கையில் ஒப்பு கொடுப்புன்னு ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக யார் வந்தாலும் முதல்ல அவங்க யாரை எடுக்கிறாங்கன்னா அந்த நாட்டினுடைய ராஜாக்களையும் ஆளும் பொறுப்பில் உள்ளவர் தான். இப்போ சமீபத்தில் ஹவுதிகள் ஏமன்ல இருந்து ராக்கெட்லாம் சிலது அனுப்பிச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் தடுப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இஸ்ரேலால் தடுக்க முடியலன்னு. அதில் ஒரு விஷயம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரேவேலு அந்த அயன்டோம் சிஸ்டம் மற்ற எல்லா வான்லேருந்து வர வான் பாதுகாப்பு சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் தேவையில்லாத இடத்துல வர்ற ராக்கெட்டை அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் தடுக்காது. காரணம் என்னன்னா, அதிலிருந்து போகிற ராக்கெட் தடுக்கிற அந்த வான் பாதுகாப்பு சாதனத்துலேருந்து போகிற ராக்கெட்டினுடைய விலை ரொம்ப அதிகம். அதனால தேவையில்லாமல் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தேவையில்லாத இடத்துல விழுந்து போட்டுன்னு விட்டுருவாங்க அவங்க. அப்படி ஒரு ராக்கெட்டில் அவங்க கிளிஸ்டர் பாம்புன்னு ஒரு ராக்கெட்டுக்குள்ளே நூற்றுக்கணக்கான வெடிகுண்டுகளை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவையில்லாத இடத்துல அது விழுந்து அதிலிருந்து வெடிச்சது சில கிலோமீட்டர் போயிட்டு மற்ற பில்டிங் மேலே விழுந்து தாக்குதல் நடத்தி. இதுதான் இஸ்ரேலுக்கு அவர்கள் எதிர்பார்க்கல இப்படி வரும்னு சொல்லிட்டு. இதுதான் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவதிகள் விட்டாங்க போய் பில்டிங் எல்லாம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய கணிப்பு. சரி இருக்கட்டும். அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் செஞ்ச செயல் என்னன்னா, மறுநாளே வெள்ளிக்கிழமை அடிக்கிறாங்க, போன சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஏமன் நாட்டினுடைய பிரதமர், இராணுவ மந்திரி, இராணுவ தளபதி, அது இல்லாமல் மற்ற கமாண்டர் 20-30 பேர் அவர்கள் மீட்டிங்கில் இருக்கும்போது மொத்த பேருமே காலி. அது மாதிரி அந்த நாட்டு ராஜாக்களை ஒப்பு கொடுத்துருக்கிறார். இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இது உலகத்தில் இதுவரை எந்த தேசமும் செஞ்சு நான் கேள்விப்படல. யாராவது கேள்விப்பட்டிருந்தாக்கா பார்த்துருந்தா சொல்லலாங்க, நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியில் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல் அநேகமாக இருக்கும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எவ்வளோ தெளிவாக சொல்றாரு பாருங்க. ஏன்னா வேதத்தில் சொன்னது அத்தனையும் நடந்துன்னு இருக்குது. இந்த மக்கள் தான் உணர்வு இல்லாத இருக்கிறாங்க. கிறிஸ்துவ மக்களே சில பேர் இதை அறிவதில்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க ஆண்டவர் அவர்கள் என்ன பாவம் செஞ்சாலும் இஸ்ரேல் மக்களை அவர் மன்னிச்சிடுவார். ஆனால் இந்த விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு பெரிய செயல்னா விக்கிரக ஆராதனை. இந்த உருவ வழிபாடு, சிலை வழிபாடு பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் அவர் விரும்புறதில்லை. அதை அவங்க அந்த காலத்தில் பண்ணதுனால தான் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு ஆண்டவரே துரத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினார். அதனால இப்போ என்ன சொல்றாருன்னா, ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகள் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும். என்ன சொல்றேன்னா, இந்த வானம் இருக்கிற வரையும் உங்கள் பிள்ளைகள் நாட்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், இப்படி உன் சந்ததியாக இருக்குன்றாரு. இப்போ வானம் எப்போ ஒழியும்? அந்த பூமியும் வானமும் ஒழியும் போது இந்த உலகமே ஒழிஞ்சிடும். அப்போ தான் பரலோகத்துக்கு அனைவரும் போகக்கூடிய, அனைவரும்னா ஆண்டவருக்கு விருப்பமான செயல்கள் செஞ்சவர்கள் போகக்கூடிய ஒரு காலம் வரும். அன்னைக்கு தான் இஸ்ரேல் மக்களை
ஒழிக்க முடியும். அதுவும் ஆண்டவர் வந்து தான் எடுத்துகிட்டு போவார். ஆனால் இன்றைக்கு இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் 40-50 நாடு இருக்கிறதுனால இஸ்ரேல் இருக்காமல் பண்ணிடுவோம், ஒழிச்சிடுவோம், யூதர் இந்த பூமியிலே இருக்க முடியாது இப்படின்னு 2000 வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க மற்றவங்கெல்லாம். ஆனால் இந்த 2000 வருஷமும் இஸ்ரேல் தேசம் அவர்கள் பலுகி பெருகினுக்கிறாங்க. வசதி வாய்ப்புகள் உலகில் உள்ள எல்லா கண்டுபிடிப்புகளும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்டுபிடிச்சி இன்னைக்கு உலகத்தில் உலக மக்கள் வாழ்வுக்கு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தவர்கள் அவர்கள் தான். இன்னைக்கு இருக்கிற இந்த செல்லு, யூடியூப்பு இது எல்லாமே வந்து அமெரிக்காவில் இருக்கிற யூதர்கள் பண்ணுறது, அவர்கள் உருவாக்குறது. அதனால யூதர்களை ஒழிச்சிருவேன் இவருக்கு சொல்றது நிச்சயமாக சாத்தியமில்லாத ஒன்று. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தூரமாக்கும் போது சொல்றாரு பாருங்களா. இப்போ வந்து காசாவில் இன்னைக்கு நடக்கிற சூழலை தான் அவர்கள் வந்து இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, காசாவில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்திடலாம், வேறொரு நாட்டுக்கு குடியமர்த்திடலாம் அப்படின்னு எல்லாம் திட்டம் போடுறாங்க. ஆனால் வேதமும் அப்படி தான் சொல்லுது, உன் எல்லையை விஸ்திரமாக்குவேன். இப்போ லெபனானில் கொஞ்சம் பிடிச்சாங்க இந்த போரில், இந்த அமாஸ் பண்ணதுனால லெபனான் ஒவ்வொரு போர்லேயும் அவர்களுடைய எல்லையை வந்து அதிகமாக்கின்னு தான் வராங்க. இப்போ லெபனானில் கொஞ்சம் பிடிச்சாங்க, சிரியாவில் கொஞ்சம் பிடிச்சாங்க. இப்போ இவர்கள் அமாஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈராக் கொஞ்சம், எகிப்து, சவுதி அரேபியா இது வரைக்கும் போகுது. அவர்களுடைய எல்லை ரொம்ப பெரிய தேசம். ஏன்னா ஆபிரகாம் எங்கெல்லாம் சுற்றி திரிந்தாரோ அதெல்லாம் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றால் இதே வேதத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கு எல்லையை விஸ்திரமாக்க சூழலை உருவாக்கி ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் எல்லையை விஸ்திரமாக்குவார். இந்த போர் வந்து இன்னும் போய்கினே தான் இருக்கும் போல தோணுது. நமக்கு வேதத்தின்படி இது போயிட்டு தான் இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்திரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற தேசம் முழுவதையும் உனக்கு கொடுப்பார். இந்த தேசம் முழுசையும் அவர் கொடுக்கணும்னு சொன்ன அத்தனை தேசமும் கொடுப்பார். ஏன்னு சொன்னால் நம்ம இது இவ்வளோ உறுதியாக சொல்கிறோன்னா, வேதத்தில் ஆண்டவர் தேவன் என்னென்ன சொன்னாரோ அத்தனை அத்தனை வசனங்களும் அத்தனை இதுவும் இன்றைக்கு நிறைவேறி நம்ம கண்கூட பார்க்குறோம். நம்ம கண்கூட எப்படி பார்க்க முடியுதுன்னா, நமக்கு இந்த செல்லெல்லாம் இருக்கிறதுனால தான் உடனுக்குட நாங்கள் என்ன நடக்கிற விஷயங்கள் நாமும் உன்னிப்பாக கவனிக்க முடியுது. அப்போது உன் தேவனாய் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லை விஸ்திரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற தேசம் முழுவதும் உனக்கு கொடுப்பார். கொடுத்தல் அப்படின்னா இந்த தேசம் முழுசும் கொடுப்பான்றார். இப்போ இந்த வசனம் நிறைவேறும். இதெல்லாம் வந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது சொல்லப்பட்டது. அன்றையிலிருந்து இன்று வரையும் தேவன் வந்து அன்றைக்கும் தேவன், இன்றைக்கும் தேவன், நாளைக்கும் தேவன். ஆண்டவர்ன்றது முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகளை சொல்வது தான் ஆண்டவர். மனுஷன் வேணா இன்னைக்கு சொல்லுவார், நாளைக்கு நடக்காமல் போயிடும். ஆண்டவர் சொன்னது அத்தனையும் நடக்குது. இதுதான் வந்து பரிசுத்த வேதாகமும் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, சத்தியம் என்றும். சத்திய வேதம்னா உண்மை உள்ளது. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இது ஒரு தேசமா, 2 தேசமா, 3 தேசமா இல்லை, எத்தனை தேசம் வந்தாலும் இதுதான் வார்த்தை, இதுதான் வசனம், இதுதான் வந்து என்றைக்கும் நடக்கும். அதை தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கு. அதனால வேதத்தை கிறிஸ்துவ மக்கள் நன்றாக வாசிங்க, இதில் இருக்கிறத பாருங்க. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இஸ்ரேல் மக்களை ஒழிச்சிருவேன்றாங்க. இஸ்ரேல் மக்களை இந்த பூமியில் வானம் இருக்கிற வரையும் அவங்க சந்ததி உன் பிள்ளைகள் இருப்பார்கள்னு ஆண்டவர் சொல்கிறார், தேவன் சொல்கிறார். அது அப்படி தான் நடந்துன்னு இருக்குது. அவர்கள் எல்லாரையும் ஒரு நாட்டில் போர்னு வந்த 2 நாள்லேயே 3 நாள்லேயே அந்த நாட்டு பிரதமர், இராணுவ மந்திரி, இராணுவ தளபதி எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறதுன்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஏன்னா அவர்கள் பூமிக்கு அடியிலே இருக்கிறவங்க, பூமிக்கு மேலே இருக்கிறவங்கள கொள்றதே பெரிய விஷயம். இதில் பூமிக்கு அடியில் இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி கொள்றதுன்றது எவ்வளோ பெருசுன்னா, இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த ஆயுத வலிமை இதெல்லாம் யார் கொடுக்குறாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம சொல்கிறோம் அவர்கள் தேவன் என்கிறார்கள், அவ்வளோதான், பிதா என்கிறார்கள். அதனால தேவன் அவர்களுக்கு வந்து இந்த உதவியை செய்துன்னு தான் இருப்பார் எல்லா காலத்திலையும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான். இப்போ ஈரான் ராக்கெட்லாம் அமிச்சான் இல்லையா, அப்போ அவங்க சும்மா தான் இருந்தாங்க. அவங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனம் தான் அதெல்லாம் தடுத்துச்சு. 1-2 விழுந்து சில வீடுகள் மேலே எல்லாம் பில்டிங் மேலே விழுந்தது. ஆனால் அதுக்கு ஆண்டவர் அதே வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை முற்றிலுமாக தண்டியாமல்
மட்டாக தண்டிப்பேன் அப்படின்னு இதே வேதத்தில் சொல்றார். அதனால ஆண்டவர் அவர்கள் பக்கம் இருக்கிற வரையும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் இருக்கிற வரையும், அவர்களை உலகத்தில் எந்த தேசமும் அவர்களை மேற்கொள்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று. அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தேசம் காசா, பாலஸ்தீன்ன்றதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் எந்த நூலிலையும் இல்லை. அவர்கள் இருந்தாக்கா சொல்லலாம், அவர்கள் சொல்லுவார்கள் தவிர ஆதாரத்தோட பேச மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆள் பேசுறதெல்லாம் நாம கேட்டிருக்கோம். ஆதாரமற்ற பேச்சு பேசுவாங்களே தவிர இது மாதிரி வேத வசனம் எங்களுடைய வேத நூல்களில் இப்போ இஸ்ரேலில் வந்து தாவீது ராஜாவாக இருந்திருக்காரு, அவர் மகன் சாலமோனு. அதுக்கு முன்னாடி சவுல் ராஜா இருந்திருக்காரு, அவர் தான் முத ராஜா. அதுக்கப்புறம் 20 ராஜாக்கள் மேலே இருக்கிறாங்க யூதேயா சமாரியான்னு பிரியும் போது. அதனால அது மாதிரியான ஒரு வரலாற்று குறிப்புகளோ வேத குறிப்புகளோ எதையுமே சொல்ல மாட்டாங்க. அவர்கள் தன்னிச்சையாகவே அவர்களா ஒரு கற்பனை பண்ணின்னு இப்போ வந்தாங்க அப்போ வந்தாங்க, இப்படி இருக்கிறாங்க, இவங்க தான் போர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் மேலே அடிக்கடி தீவிரவாத தாக்குதல் பண்ணுறதெல்லாம் வந்து அமாஸ் அவர்கள் இப்போ பண்ணது பெருசுன்றதுனால இப்போ கூட அவங்க கடத்தின்னு போய் பிடிச்சின்னு போன மக்களை விடலை. இவ்வளோ இழப்புகள் இவ்வளவு பேரழிவுகள் வந்த பேர் கூட அவர்கள் விடாமல் அவருடைய மக்களை வச்சிருந்தா இஸ்ரேல் எந்த தேசத்துலையும் யாருக்கும் பயப்படாது, சமாதானமும் ஆகாது. யார் சொன்னாலும் சமாதானம் ஆகாது. அவங்க மக்களை விட்டுட்டு ஒரு நியாயம் பேசினா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நம்ம நினைக்கிறோம். அவர்கள் மக்களை வச்சுக்கின்னு நியாயம் பேசுறது எந்த விதத்திலும் சரியில்லை. சரி, எது எப்படியோ இதெல்லாம் எங்களுடைய வார்த்தைகளோ எங்களுடைய விருப்பங்களோ அல்ல. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டதை நாம் சொல்கிறோம். கிறிஸ்துவ மக்கள் புரிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, எல்லா மக்களும் தெரிந்து கொள்வதாக இத்தகைய வேத வசனங்களை நாம் சொல்கிறோம். இப்படி மக்கள் வந்து இதை புரிந்து கொண்டு சமாதானத்தை தேடுவார்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.